சின்ன பசங்க வெல்லாம வீடு வந்து சேரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்றாற் போலத்தான் வந்துக்கிட்டு நேற்றைக்கு பங்களாதேஷில் நடந்து முடிந்த பொது தேர்தலில் ஜென்சி கட்சியான மாணவர் படை எழுச்சி படை அப்படிங்கிற ஒரு கட்சி கடந்த வருடங்களில் வந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் வன்முறைகள் செஞ்சு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டு ஒரு செயல்முறைப்படுத்தியிருந்தாங்க. மாணவர் கட்சியை சார்ந்த தலைவர் கொல்லப்பட்டார். இப்படி வந்து மக்களுடைய ஒரு ஏகோபத்த ஆதரவுடன் இந்த பொது தேர்தலில் ஜெயிப்பாங்க, அதாவது இந்த மாணவர் எழுச்சி படை அப்படிங்கிற ஜென்சி படை வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு தாரிக் ரஹ்மான், அதாவது முன்னாள் பங்களாதேஷின் பிரதமரான கலிதா அவர்களுடைய பையன் தாரிக் ரஹ்மான் அவருடைய பிஎன்பி கட்சி வந்து மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் என்பிசின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஜென்சி மாணவர் படை கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க என்னதான் வந்துக்கிட்டு போராட்டங்களில் ஈடுபட்டாலும் அந்த அரசியல் அனுபவம் வேணுங்கிற விஷயத்தான் இங்கே எடுத்துரைக்கிறதா உலகத்தில் உள்ள அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் மிகப்பெரும் மாபெரும் வெற்றி அடைஞ்ச தாரிக் ரஹ்மான் அவர்களுக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இந்த வாழ்த்து செய்தியை கேட்ட தாரிக் ரஹ்மான் அவருடைய பிஎன்பி கட்சியை சார்ந்த முக்கியமான அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ், உங்களுடைய வாழ்த்து செய்திக்கு ரொம்ப நன்றி. இந்திய அரசும் பங்களாதேஷும் இணைந்து மீண்டும் ஒரு புதிய உறவுகளை புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்